முகத்தை மூடி இருக்க? அது நிச்சயதார்த்த மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் தான் முகத்தை காட்டணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? சரி சரி, ஏதோ புதுசு புதுசா பண்றீங்க. உங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நாங்க செக் பண்ண வேண்டாமா? ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் பண்ண வேண்டியது தானே? பாரதி எங்க காணோம்? தவக்கல கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு நீ. ஆனா ஒரு டவுட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பருதா, இப்ப என்னடானா நீங்களும் மித்ரா மேடம் போட்டிருக்க மாதிரி அதே காஸ்டியூம்ல இருக்கீங்க. என்னதான் பிளான்? சொல்றேன் தவக்கல. அங்க மேடையில ஆதியையும் மித்ராவையும் டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒரு பாட்டி, அது நம்ம ஆள் தான். நீ உடனே ஸ்மோக் எஃபெக்ட்லாம் ரெடி பண்ண, அந்த புகையில மித்ராவை மயக்கமாக்கி வேற இடத்துக்கு கொண்டு போயிடு. இரு. இதுல மயக்க மருந்து வச்சிருக்கேன். இத மித்ரா முகத்துல வீசினா அவ மயக்கம் ஆயிடுவான். அப்படியே அவளை கூட்டிட்டு போயிடு, சரியா? பிளான சொல்லிட்டீங்கல்ல, அசத்திடுற. தேங்க்ஸ். ஏப்பா, அந்த அம்மா தான் ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல, 2 பேரும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்களேன். ஆமா பவானி, 2 பேரும் நல்லா ஆடுறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. இதுல என்ன சந்தேகம்? ஆதியும் மித்ராவும் தானே மேடம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் மேடம் சந்தேகப்படுறீங்க? சுதாகர், மித்ரா எங்க இருக்கா? அப்ப ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கிறது யாரு? என் சந்தேகம் சரிதான். மித்ரா, நீ எங்க இருக்க? அப்போ மேடையில இருக்கிறது யாரு? சின்ன மித்ரா, யார் இவன்? தெரியல மேடம். ரூமுக்குள்ள கை பிடிச்சு இழுத்து மோதிரத்தை போட்டு விட்டுட்டான். கொஞ்ச நாளா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ சம்பவம் குமார் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா அவன் தான் கன்ஃபார்மாவும் தெரியல. இந்த வீடியோவை எனக்கு எதுக்கு அனுப்பியிருக்கான்? ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். சரி, இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல ஸ்டேஜுக்கு போ. பவானி, நீயே போய் மித்ராவை மேடைக்கு கூட்டிட்டு வா. சரிங்க பாட்டி. ஏய் மீனா, மேக்கப் போடுறதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன்? அப்படியேதான் இருக்கமா. சிபா, உங்ககிட்ட போய் கேட்ட பாரு, என்ன சொல்லணும்? பாரதி, நல்ல வேளை ஆதித்யாவும் தமிழும் லேட் ஆனதுனால தூங்கிட்டாங்க. அவங்க இத பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. உண்மைதான் பாட்டி, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க. சரி பாரதி.
மித்ரா, நான் அவ்வளவு தூரம் வார்ன் பண்ணியும் நீ மேடைக்கு வரல, அதுக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. நல்ல நேரம் முடிய போறது, நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிச்சிடலாமா? வாசிச்சிடலாம். நல்லது. ஸ்ரீ விநாயகாய நமஹ. ஓம் குருவே நமஹ. சுபமஸ்து. இன்று இந்த இனிய சுபமுகூர்த்த வேளையில் பரம்பொருளின் அருளாலும் குலதெய்வத்தின் கருணையாலும் இரு குடும்பங்களின் பெரியோர்களின் மனமார்ந்த சம்மதத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் செல்வன் ஆதி அவர்கள் செல்வி மித்ரா அவர்களை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து இவர்கள் இருவரின் மனங்களும் ஒன்றிணைந்து இரண்டு குடும்பங்களின் உறவுகளும் இணைந்து இந்த நல்ல செயலை சுபதினத்தில் இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்ய பெரியோர்களால் முழு சம்மதத்துடன் இந்த திருமண நிச்சயம் நடைபெறுகிறது. இருவரின் இரு மனங்களும் ஒரு மனம் போல் சேர்ந்து வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவனை நாம் அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.